ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்ல லைஃப். இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, சண்டே ஈவினிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். மதியானம் கடைக்கெலாம் போயிட்டு வியாபாரம்லாம் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் கடைக்கு கிளம்பிட்டாங்க. கடைக்கு கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சோஃபா மேலே போடுற துணி மட்டும் நிற்க மாட்டுது. எப்போ பார்த்தாலும் கலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வீடு பெருக்கி விட்டுடலான்னு வீட்டை பெருக்கிட்டு இருந்தேன். நம்ம எதுக்காக ஈவினிங் டைமில் வெளி பக்கத்துலேருந்து உள்பக்கம் பெருக்கி கொண்டு வரோன்னா, அந்த காலத்துலலாம் கரண்ட் இல்லை, ஃபுல்லாக இயற்கையான வெளிச்சம் மட்டும்தான். அது ஈவினிங் டைம் மேலே என்ன ஆகும்னா இருட்டாயிடும்ல, அப்போ அவங்களுக்கு தெரியாது. விலை உயர்ந்த பொருள்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தங்கம், வெள்ளி, இதுமாதிரி முக்கியமான பொருள் ஏதாவது நமக்கு மிஸ் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம வெளிப்பக்கம் தள்ளி விட்டோம்னா குப்பையாக மிக்ஸ் ஆகிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஈவினிங் டைமில் வீட்டுக்கு உள்ளே குப்பையை கொண்டு வரணும், வெளிப்பக்கம் நம்ம தள்ளி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசன் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இது என்ன ஆச்சு, காலப்போக்கில் நம்ம ஈவினிங் டைம் உள்ளேருந்து பெருக்கி வெளியே கொண்டு போனால் நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சுமி, நல்ல சக்தி, குட் வைப்ஸ்லாம் நம்மளுக்கு போயிடும் அப்படின்னு அது அப்படி மாறிடுச்சு. ஆனால் இதோட மெயின் ரீசன் இது தான். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பொருளாக மிஸ் ஆகிடும். சின்ன சின்ன பொருள்லாம் வெளிச்சத்துக்கு நம்மளுக்கு தெரியும், இருட்டில் நம்மளுக்கு தெரியாது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஈவினிங் டைமில் உள்ளே பெருக்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பெருக்கிலாம் முடிச்சுட்டு இந்த எண்ணெய் ஊற்றுற பாத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா, அது மேலெலாம் ரொம்ப எண்ணெய் ஆயிடுச்சு. அதனால் சுட தண்ணியில் கொஞ்சமாக விம் லிக்யூட் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அது ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட் சண்டேன்றனால நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம நைட் என்ன சட்னி அரைக்கணும், என்ன குழம்பு வைக்கணும், இந்த டிஃபனுக்கு இது ஓகேவா அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். சண்டே ஒரு நாள் மட்டும்தான். ஏன்னா நம்ம மதியானம் வைக்கிறத வச்சு நம்ம நைட்டுக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் மதியானம் மீன் குழம்பு தான் வச்சுருந்தோம். அக்கா வீட்டு பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷான மீன் ஒருத்தவங்க கொண்டு வந்திருந்தாங்க சொல்லி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது மீன் குழம்பு வச்சுருந்தோம். நல்லா இருந்தது மீன். நைட் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு இட்லி ப்ளஸ் மீன் குழம்புக்கு சூப்பரான காம்பினேஷன். இட்லி ஊற்றலாமா தோசை ஊற்றலாமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம இட்லியே ஊற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம இட்லி ஊற்றிருந்தோம். சண்டேனால இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம மதியானம் வைக்கிறத நம்ம நைட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி 3 தட்டுமே ஊற்றி மூடி வச்சாச்சு. இந்த இட்லியோட மெயின் தட்டு நம்மக்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த இட்லி சட்டிக்கு செட் ஆகாம ஒரு தட்டை ரெடி பண்ணியிருந்தோம். அதை தான் வச்சு நான் மூடுவேன். என்னடா இந்த மூடி வச்சு மூடுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அதோட ரீசன் இதுதான். நம்ம மாவு ஊற்றுனதுக்கப்புறம் இதுமாதிரி கையோடு நம்ம மாவை வலித்து எடுத்து அதில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அது இட்லி மாவு கொஞ்சம் சீக்கிரத்தில் காஞ்சிரும்ல, அதனால நம்ம தேய்ச்சி கழுவணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்கும். நம்ம உடனே கையோடு முடிச்சு வைக்கும்போது நம்ம வேலை செய்கிறது நம்மளுக்கு தெரியாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையே. நெக்ஸ்ட் பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப ஆசையாக செய்வேன். இந்த வேலையை நம்ம இப்படி க்ளீன் பண்ணிடணும்,
இதை வந்து இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை வந்து நான் பார்த்து பார்த்து செய்வேன். எனக்கு வந்து வேலை செய்கிறது வந்து அதனால தான் ரொம்ப பிடிக்கும். இட்லி வந்து ரொம்ப நேரம் வந்து வேகவும் கூடாது, கம்மியான டைம் வந்து ஆஃப் பண்ணிட்டா அது வெந்து வராதுல்ல. அதனால் வந்து ஒரு 7 நிமிஷம் அந்த ஒரு டைம்லேயே வந்து நம்மளுக்கு வந்து இட்லி நல்லா வந்து வெந்து வந்துடும். பாத்திரம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து அப்பப்போ ரெஸ்ட் எடுங்க. நம்ம வந்து ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வேலை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் டைம் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நிறைய குடிங்க. எப்போவுமே வந்து நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கோம். தண்ணி குடிக்கிறதுல வந்து நிறைய சத்து வந்து அதிகமாக இருக்குது. தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணிலாம் குடித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அக்கா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். பேசி முடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இட்லி வந்து வெந்துருச்சு. இட்லி வெந்து அந்த ஸ்மெல் வந்து வரும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம் இட்லி வெந்துச்சா எப்படி அப்படின்னு. இட்லி வெந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஈடு எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற மாவுலேயும் நம்ம இட்லி சுட்டு வச்சிடலாம் சொல்லிட்டு மாவு ஊற்றி அதையும் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் டின்னர் இட்லி ப்ளஸ் மீன் குழம்பு, சூப்பரான மீன் குழம்பு. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நைட்டு வந்து ஒரு 10 மணி போல் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.